ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காவை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான். இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்காய்னா அதை வேக வச்சு அதனுடைய சதப்பகுதியில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்காவை நீங்கள் குக்கர்லேயோ இல்லை இட்லி பானையிலையோ, அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்க்குறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு முருங்கைக்காய் வெந்து வந்துடும். வெந்து வந்த முருங்கைக்காவில் அந்த தண்ணியையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மீதி அந்த முருங்கைக்காவில் நம்ம அந்த பல்ப்பை மட்டும், அந்த சதப்பகுதியை மட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். நீங்கள் நல்ல பெரிய சைஸ் முருங்கைக்காவாக கட் பண்ணி நீங்கள் இட்லி பானையிலையோ குக்கர்லையோ கரெக்டாக வேக வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இது சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா சதப்பகுதியும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான். இப்போ இதை எப்படி நம்ம தொக்கா ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டும் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு 2 வதக்கிட்டு நம்ம தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், வெறும் புளி தண்ணி மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளி தண்ணியும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த முருங்கைக்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்போ அந்த தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வேக வைக்கும் பொழுது குக்கரில் இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது மட்டுமே நமக்கு போதாது, இதில் இன்னும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி நான் ஊற வச்சு அதனுடைய சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். புளி கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க, தொட்டு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கெட்டி பதமாக எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.